வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இன்னைக்கு ராகி மாவு வச்சு ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவு ராகி மாவு, அதே கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு ரவை, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரையாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா தோசை பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுருங்க மூடி. கொஞ்ச நேரம் கழித்து சாப் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நல்லா தோசையை அப்படியே அங்கங்கே ஊற்றி விடணும். ஸ்ப்ரெட் பண்ண முடியாது இந்த தோசை. கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஊற்றி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல் திருப்பி போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே திரும்பவும் குக் பண்ணணும். இதுக்கு நல்ல ஸ்பைசியான தக்காளி சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ வச்சு சாப்பிடுங்க.